எல்சிஎம் ஹெச்எஃப்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதனுடைய மீப்போவோ இல்லை வந்து மீசிமாவோ கேட்கலாம். எல்சிஎம் ஆர் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு கோவை அப்படிங்கிறத கொடுத்துட்டு. ஓகேவா? அப்போ இந்த கோவைகள் கொடுக்கும்போது எப்படி வந்து சால்வ் பண்ண முடியும் பாருங்கள். 2t² மைனஸ் 5t மைனஸ் 3 இதனுடைய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? மீசிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். 2t² மைனஸ் 18. இப்போ 2 காமனாக வெளியே எடுக்கலாம். இப்போ t² மைனஸ் 9 இருக்கும். ஓகேவா? அந்த t² மைனஸ் இது 3² எழுதலாம். ஓகேவா? எழுத முடியுமா? அப்போது நீங்கள் வந்து இந்த 2வை விட்டுட்டு t² மைனஸ் 3² அது வந்து a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் இருக்கா? அதாவது t + 3 × t மைனஸ் 3 இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபேக்டரில் t + 3யும் t மைனஸ் 3யும் இருக்கும். ஓகேவா? t + 3 இருக்கும், t மைனஸ் 3யும் இருக்கும். இதுவாக இருக்கலாம் ஆன்சர், அல்லது இதுவாக இருக்கலாம். ஓகேவா? சரியா? அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்சிஎமாக எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் கெழுவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பீங்க. இங்கே எதுவும் இல்லை கெழு, சரிங்களா? இதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் வந்து காமனாக 2 வெளியே எடுத்திருக்கும். அப்போ கண்டிப்பாக அதில் 2t + 3 t மைனஸ் 3ங்கிற ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ஆன்சர். மார்க் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக வேணும்னாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம்.